பசுமை அறவலக திட்டத்தில் நம்ம சூழ்நிலை அறிவியல் உங்களை பாடப்புத்தகத்திலே ஓட்டிருக்கோம் இல்லையா, ஒரு என்விரான்மெண்டல் சயின்ஸ். இந்த சுற்றுச்சூழலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, சூழல்னா என்ன, இந்த சுற்றுச்சூழலில் என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிப்படைய செய்யுது, மற்ற உயிரினங்களும் சரி அல்லது மனிதர்களையும் சரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, என்ன போட்டிருக்கோம், நெகிழி தவிர்ப்போம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எவ்வளோ உயிர்களை பழிவாங்குது அல்லது எவ்வளோ உயிர்களை காவு வாங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எப்போ ஒரு பிளாஸ்டிக் நமக்கு சில உயிரினங்கள் பறவைகள் தெரியாமல் சாப்பிட்டதுனால அது கடலில் இன்னைக்கு மிகப்பெரிய குப்பைகளாக மாறி அது மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்குது. இந்த படம் சொல்ல வர மேட்ரு என்னன்னா, என்ன சொல்றது தெரியுங்களா, கடல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய மனிதர்களோட பயன்பாடுகளால் சிங்கிள் யூஸ்டு பிளாஸ்டிக் நமக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க. இப்போ ரீசெண்டாக சில தன்னார்வ அமைப்புகள் என்ன இது பண்ணால், பொங்கல் போன்ற ஹாலிடேஸில் லீவ் விட வேணாம், ஏன்னா அந்த பொங்கல் ஹாலிடேஸில் இந்த பீச்சில் இந்த மாதிரி கடலோரங்கள்லாம் மக்கள் அதிகமாக பயன்படுத்தி அந்த ஒன் டைம் யூஸ் ஸ்பூன்ஸு பிளாஸ்டிக்ஸு கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா துப்புரவு பணியாளர்களால் கலெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய குப்பையாயிடுது கடற்கரை ஓரங்கள் கடற்பகுதியெல்லாம். அப்போ இதே போல் ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே போல் தன்னோட குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கான குழந்தைகளுக்கும் இது ஒரு கற்பனையான படம். இதே போல் பிளாஸ்டிக் தான் கொடுக்குது. நிறைய வீடியோஸ்லாம் கூட நிறைய டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் போட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக்கை உணவுப் பொருள் நினச்சி ஒரு பறவை, கடல்வாழ் உயிரினங்கள் என்ன செய்யுதுன்னா, ஒரு பிளாஸ்டிக்கை அது ஒரு உணவாக நினச்சிக்கிட்டு தான் சாப்பிடுது, அது தன்னோட குழந்தைகளுக்கு கொடுக்குது. அப்போது ஒரு 500 வருஷத்துக்கு மேலே மக்கறதுக்கு, டீகம்போஸ் ஆகிறதுக்கு, உடையறதுக்கு எடுத்துக்கக்கூடிய பயோடிகிரேடலாக அது உடையறதுக்கு மாறுறதுக்கு எடுத்துக்கின்ற வருஷம் எத்தனை, 500 வருஷம். அப்போ ஒரு பறவையோட வயிற்றுல போய் இது என்ன செய்யுது, விழுந்து இறந்து நம்ம அந்த ஒரு பறவை கூட ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ பள்ளிகளில் நடக்கிற தேசிய பசுமைப்படை சுற்றுச்சூழல் மன்றம் சார்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இளம் பசுமை அறவலக திட்டத்தில் சுற்றுச்சூழல் சார்ந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். நம்மளோட பள்ளி மாணவர்கள் அதில் நீங்கள் கலந்துறீங்க. அப்போ இந்த சூழலியலை உற்று நோக்குவதன் மூலியமாக இப்படி ஒரு மோசமான ஒரு சூழலை நம்ம தவிர்க்கணும். நம்ம என்விரான்மெண்ட்டில் இங்கே பாருங்க, இந்த பக்கத்தில் பாருங்க, இன்னைக்கு நிறைய கடற்பரப்பில் இருக்கிற ஆமைகள் எல்லாமே இதே போல ஒரு பாதிப்பை உள்ளாக்குது. சரிங்களா? இப்போ இந்த படத்துல இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இறந்து ஒதுங்கக்கூடிய உயிரினங்களோட வயிற்றுக்குள்ள மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பிளாஸ்டிக்ஸ் தான் அவங்களோட வயிற்றுல எடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எங்க பாருங்க, இந்த பக்கமா இருக்கிற பிக்சரை பாருங்க, இதையும் பாருங்க, அதோட வயிற்றுல எவ்வளவு பிளாஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ மனிதர்களை இந்த நெகிழியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், மிகப்பெரிய பேரிடர்களை சந்திக்கிறதுக்கு நம்ம உள்ளாக்கப்படுவோம் இங்க இருக்க உயிரினங்களும். சரியா? இதை நம்ம தவிர்க்கும் பொருட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட பள்ளிகளில் நம்மளும் இந்த மாதிரி யுவர் கன்வீனியன்ஸ் இஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அது உங்களுடைய வசதிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று.